ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நிஷா பாண்டி. இன்றைக்கி முருங்கை சூப் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுப்போம் தண்ணியில். அதை காம்போடு சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. அரை தக்காளி பழம், சீரகம், கருவேப்பிலை தேவையான அளவு, 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 20 மிளகு. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம அலசி வச்சுருந்தா முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நல்லா முருங்கைக்கீரை வேகட்டும். அது முருங்கைக்கீரை நல்லா கொதித்து தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம அவிய வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் சீரகம், அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் மிளகு, அடுத்து சின்ன வெங்காயம் இடித்து போட்டுக்கலாம். அப்புறம் தட்டி வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் தக்காளி, அதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.